தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் வரை தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி ஒதுக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு சென்ட்ரல் மினிஸ்டரான திரு தர்மேந்திர பிரதான். இது கடும் கொந்தளிப்புகளை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு. திமிராக பேச வேண்டாம், தமிழர்கள் தனி குணத்தை காட்டுவார்கள் அப்படின்னு கண்டிச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின். இதை ஒட்டி திமுக கூட்டணி கட்சியினர் போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. தீவிர ஆலோசனையும் அதுலயும் ஈடுபட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக பாஜக அவங்கள பொறுத்த வரைக்கும் தீவிரமாக தங்களுடைய கொள்கை திணிப்பை இங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்தி திணிப்பு முயற்சியை தொடங்கியிருக்காங்க. இதை விட்டோம்னா அடுத்தடுத்து எல்லா விதமான திணிப்புகளையும் பண்ணுவாங்க. மூன்றாவது முறையாக அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் தனி பெரும்பான்மை கிடைக்கல, அடுத்து நான்காவது முறையாக வர வாய்ப்புகள் குறைவு. ஸோ இப்பவே எல்லாம் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. இதை எதிர்க்க 1965 போராட்டம் போல நாம உறுதியாக எதிர்க்கணும் அப்படின்னு சில முடிவுகள்லாம் திமுக எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வருதுங்க.